ஹரே கிருஷ்ணா. பக்தனுக்காக பக்தனுடைய இடத்தை தேடி போகிறதுல பகவான் நரசிம்மரை போல யாருமே இருக்க முடியாது. ஸோ நரசிம்மர் எப்படி பிரகலாதனுக்காக அவனுடைய அரண்மனையில், ஹிரண்யகசிபுனுடைய அரண்மனையிலே தோன்றினாரோ, அதே மாதிரி இன்னொரு பக்தருக்காகவும் பகவான் நரசிம்மர் அவருடைய ஊர்லேயே அவருக்கு காட்சி கொடுத்தாரு. அந்த சரித்திரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சூர்பாலி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது கர்நாடக தேசத்தில். பால்கோட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே கிருஷ்ணா நதியுடைய தீரத்தில் இந்த சூர்பாலயா அப்படின்னு புராணத்தில் சொல்லக்கூடிய பேர். அந்த க்ஷேத்திரம் இப்போவும் இருக்குது. அற்புதமான ஒரு லக்ஷ்மி நரசிம்மர் அங்கே இருக்காங்க. இந்த லக்ஷ்மி நரசிம்மர் எப்படி தோன்றினாங்க, யாருக்காக காட்சி கொடுத்தாங்க அப்படிங்கிற சரித்திரம் என்னங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல இந்த சூர்பாலி அப்படிங்கிற இந்த இடத்துக்கு பரசுராமர் அவர் தீர்த்த யாத்திரையாக இந்த பாரத தேசம் முழுவதும் அவர் சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு சமயத்தில் கிருஷ்ணா நதி தீரத்தில் இந்த இடத்துக்கு பரசுராமர் வர்றார். ஸோ பரசுராமர் அந்த இடத்தினுடைய அற்புதமான அந்த அழகை பார்த்து ஆனந்தப்படுறாரு. அந்த ஆனந்தத்தினால அவருடைய கண்களில் இருந்து ஒரு கண்ணீர் துளி வருது. அது அந்த இடத்துல விழுகுது. ஸோ அவருடைய அந்த கண்ணீர்லேருந்து அந்த ஒரு துளி அது பூமியில் விழுந்த உடனே அதிலிருந்து ஒரு பெரிய அஸ்வத்த மரம், அதாவது ஒரு அரச மரம் அங்கேருந்து உருவாகுது. ஸோ இப்போவும் அந்த அரச மரம் அங்கே இருக்குது. ஸோ இப்படி பரசுராமர் அந்த கஷேத்திரத்துக்கு முதல்ல வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பலராமர் தீர்த்த யாத்திரையாக போகிறப்போ நமக்கு தெரியும், பலராமர் மகாபாரத யுத்தம் நடக்கும்போது அதில் பங்கெடுக்காமல் அவர் தீர்த்த யாத்திரையாக போகிறார். அப்போ பலராமர் தீர்த்த யாத்திரையாக போன சமயத்தில் அவரும் இந்த சூர்பாலிங்கிற அந்த க்ஷேத்திரத்துக்கு வந்திருக்கிறாரு. அங்கே அந்த நரசிம்மரை அவர் தரிசனம் பண்ணியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணரை சந்திப்பதற்காக ரிஷிகள் கிருஷ்ணரை சந்திக்கிறதுக்காக போகக்கூடிய சமயத்தில் அவங்க எல்லாருமே பல க்ஷேத்திரங்களை தரிசனம் பண்ணிக்கிட்டே அவங்க போயிட்டுருக்குறாங்க. அப்படி போகக்கூடிய சமயத்தில் அப்பவும் இந்த சூர்பாலி லக்ஷ்மி நரசிம்மரை அவங்க வழிபட்டிருக்கிறாங்க. இப்படி இந்த சூர்பாலி அப்படிங்கிற இந்த இடம், சூர்பாலயா அப்படிங்கிற இந்த ஸ்தலம் புராணங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். அதனால் இந்த க்ஷேத்திரம் ரொம்ப ரொம்ப புகழ் வாய்ந்தது, பெருமை வாய்ந்தது, புண்ணியம் வாய்ந்தது. ஸோ இங்கெல்லாம் லக்ஷ்மி நரசிம்மர் எப்படி வந்தார் அப்படின்னு கேட்டால், முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு பிராமணர், அவருடைய குலதெய்வம் யார் அப்படின்னு பார்த்தா அகோபிலம் நரசிம்மர். ஸோ அந்த அகோபிலம் நரசிம்மரை வருடத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக குடும்பத்தோட பாத யாத்திரையாக போய் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த நரசிம்மரை வழிபாடு பண்ணிட்டு வர்றது அவர் ஒரு குடும்ப வழக்கம். அது அவங்களுடைய குடும்ப வழக்கமாகவே வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் அதை தொடர்ந்து அவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. வயதான காலத்துலேயும் பண்ணுறாரு, நடக்க முடியாத ஒரு சமயம் வந்தப்பையும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்படி அவர் ஒரு முறை அகோபிலம் நரசிம்மரை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்துகிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு இடத்துல ஒரு நாள் அவர் இரவு நேரம் தங்கியிருக்கிறாரு. அப்போ அந்த இரவில் தூக்கத்தில் கனவுல நரசிம்மர் அவருக்கு காட்சி கொடுத்து, இந்த தள்ளாத வயசுல நீ ஏன் இப்படி நடந்து கஷ்டப்படுற, நீ ஊர்லேயே இருக்கலாமே, நான் அங்கேயே உனக்கு காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பக்தர் இல்லை நீ நான் இவ்வளோ தூரம் நடந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நீ சொல்கிற, அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் அவனை நம்ப மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் அகோபில வருவேன் அப்படிங்கிறாரு. அப்போது நரசிம்மர் சொல்கிறாரு, இல்லைப்பா நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேணாம், நீ வயசாகிடுச்சு, நடக்க முடியாமல் இருக்கிற, நீ உங்கள் ஊருக்கு போ. அங்கே அந்த கிருஷ்ணா நதி தீரத்தில் ஒரு அஸ்வத்த மரம் இருக்கும். அந்த அஸ்வத்த மரத்திற்கு முன்னாடி நின்று நீ என்னை நினச்சி பிரார்த்தனை பண்ணு, உனக்கு நான் எப்போவும் அதுக்கு முன்னாடி நான் காட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நரசிம்மர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இவரும் நரசிம்மரோடைய வார்த்தைக்கு மேலே நம்பிக்கை வச்சு என்ன பண்ணுறாரு, அங்கே போகிறாரு. அந்த அஸ்வத்த மரத்துக்கு முன்னாடி பகவான் நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணுறாரு. அப்போது லக்ஷ்மி நரசிம்மரா அவருக்கு பகவான் காட்சி கொடுக்குறார். ஸோ இந்த அஸ்வத்த மரம் தான் நான் சொன்னது பரசுராமருடைய
கண் துளியிலிருந்து வந்தது அப்படின்னு சொன்னேன். கண்ணீர் துளினால் வந்த ஒரு அஸ்வத்த மரம் அது. ஸோ இந்த விதத்தில் தான் அந்த லக்ஷ்மி நரசிம்மர் இவருக்கு வந்து காட்சி கொடுத்தார். எப்போ வந்து விக்கிரகமாக வந்தார் அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி ஒரு பக்தர், அந்த பக்தருடைய கனவுல, அங்கே பக்கத்துலேயே ஒரு கிராமம் இருக்குது, கங்கன்வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் இருந்த ஒரு பக்தர், அவருடைய கனவுல இந்த மாதிரி எனக்கு வந்து இங்கே நீ வந்து என்ன பண்ணணும், ஒரு லக்ஷ்மி நரசிம்மருடைய விக்கிரகம் நீ வந்து எனக்காக நீ வந்து ஏற்படுத்தணும், ஒரு க்ஷேத்திரத்தை நீ வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நரசிம்மர் வந்து கனவுல வந்து சொல்கிறார். இந்த மாதிரி இந்த அஸ்வத்த மரத்திற்கு கீழே என்ன பண்ணணும், என்னை நீ வந்து பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்படியா, அப்போ அதுக்கு நான் வந்து எங்கே விக்கிரகம் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு வந்து கல் தேவை இல்லையா? அப்போ நரசிம்மர் வந்து என்ன சொல்கிறாரு, அதுக்கும் வந்து இந்த ஊர்லேயே உனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணணும், உனக்கு வந்துட்டு சால கிராமத்தினாலேயே ஆன ஒரு கல் அது கிடைக்கும். அந்த கல்லை எடுத்து நீ வச்சு என்ன பண்ணணும், அந்த ஊருக்கு பக்கத்துலேயே இன்னொரு நபர் இருக்கிறாரு, கண் தெரியாத ஒரு நபர். நரசிம்மர் என்ன சொல்கிறாரு, அவர்கிட்ட நீ வந்து சொல்லு எனக்கு இந்த மாதிரியான ஒரு விக்கிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இவருக்கு ஆச்சரியம், கண்ணு தெரியாதவனால எப்படி வந்து விக்கிரகம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நரசிம்மர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, அவரை கூட்டிகிட்டு வந்து பண்ணு, நடக்கும் அப்படிங்கிறாரு. அப்போது இந்த பக்தரும் அவர்கிட்ட வந்து போய் சொல்கிறாரு. அவருடைய கனவுலையும் நரசிம்மர் வந்து போய் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி நீ தான் எனக்கு வந்துட்டு விக்கிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அவருக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம், இன்னொரு பக்கம் எப்படி நடக்கும் அப்படின்னு வந்து ஒரு ஆச்சரியம். ஆனால் நரசிம்மர் நினச்சா எது வேணாலும் வந்து நடக்கும். ஸோ நரசிம்மர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த கண் தெரியாத பக்தருக்கு வந்துட்டு கருணையோட கண் பார்வை கொடுக்குறாரு. ஆனால் எப்படி கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டால், அந்த விக்கிரகம் செய்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்ன பண்ணணும், கிருஷ்ணா நதி தீரத்தில் வந்து அவர் கிருஷ்ணா நதியில் ஸ்நானம் பண்ணிட்டு போட்டிருக்கிற உடையோட போய் என்ன பண்ணணும், ஸ்நானம் பண்ணிட்டு வரணும். அந்த அவருடைய உடையில் இருக்கக்கூடிய அந்த துணியில் இருக்கக்கூடிய ஈரம் காயிற வரைக்கும் வந்து என்னாகும், அவருக்கு வந்து கண் பார்வை தெரியும். ஸோ அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே உன்னால் எவ்வளவு தூரம் அந்த விக்கிரகத்தை செய்ய முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணலாம். அந்த உடை வந்து இது காஞ்சிருச்சு அப்படின்னா அவருக்கு கண் பார்வை மறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி வந்து பல நாட்களாக வந்து அந்த நபர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த விக்கிரகத்தை வந்து அவர் செதுக்கிறாரு. ஸோ அப்படி அந்த சாலக்கிராம கல்லில், ஒரே கல்லில் லக்ஷ்மி நரசிம்மருடைய விக்கிரகத்தை அந்த கண் தெரியாத நபர் மூலமாக பகவான் நரசிம்மரே வந்து சொல்லி செதுக்கின ஒரு விக்கிரகம். ஸோ பகவான் நரசிம்மர் வந்து அவருடைய ரூபத்தை நம்ம வந்து பார்த்துருக்குறோமா இல்லையா, இதெல்லாம் என்ன உண்மையா கற்பனையா அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம். ஆனால் பகவான் அவரே நேரடியாக வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பண்ண ஒரு விக்கிரகம் இந்த லக்ஷ்மி நரசிம்மருடைய ஒரு விக்கிரகம். நம்ம அலங்காரமெல்லாம் இல்லாத ஒரு சமயத்தில் நம்ம சேவித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த விக்கிரகம் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு தெரியும். ரொம்ப அழகாக சால கிராமத்தில் பண்ணதை நம்மளால் வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த சால கிராமங்கள் அது எப்படி அதோடைய அந்த தன்மை இருக்குமோ அதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த விதத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் அங்கே அஸ்வத்த மரத்திற்கு பக்கத்தில் வந்து என்னானாரு, அங்கே விக்கிரக ரூபத்திலையும் வந்து எல்லாருக்குமே வந்து அங்கே காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த விதத்தில் தான் இந்த லக்ஷ்மி நரசிம்மர் அங்கே வந்தார். மத்வ சம்பிரதாயத்தில் வந்து வாதிராஜ தீர்த்தர் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆச்சாரியர் நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கலாம். அவருடைய ஒரு பிரசித்தமான விருப்பமான ஒரு விக்கிரகம் இந்த லக்ஷ்மி நரசிம்மர். அங்கே அவரும் வந்து பூஜை பண்ணியிருக்கிறாரு. அப்படி ஒரு சமயத்தில் அங்கே ஒரு தம்பதியர்கள் அவங்க வந்து ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் வந்து வருத்தப்படுறாங்க. அப்போது அந்த வாதிராஜருடைய கருணையினாலையும் அந்த லக்ஷ்மி நரசிம்மருடைய கருணையினாலையும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு குழந்தை பிறக்குது. அவர் பேர் தான் வந்து பிற்காலத்தில் வித்யாதீச தீர்த்தர் அப்படின்னு சொல்லி பேர் வருது. ஸோ அவரும் மத்வ சம்பிரதாயத்தில் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆச்சாரியர். மத்வாச்சாரியார் எழுதின ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரந்தம் வந்து நியாயசுதா அப்படிங்கிறது. அதுக்கு அவர் வந்து விளக்க உரை எழுதியிருக்கிறார். ஸோ அந்த அளவுக்கு அவர் ரொம்ப பாண்டித்யமான ஒரு நபர். அவர் 12 வருட காலம் வந்து என்ன பண்ணார், அங்கே வந்து அந்த நரசிம்மருக்கு சேவை பண்ணி அங்கே தபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு
அந்த லக்ஷ்மி நரசிம்மர் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நரசிம்மர். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு ஹனுமான் சன்னதியும் வந்து இருக்குது. அந்த ஹனுமான் சன்னதி அதோடைய அந்த ஹனுமானுடைய விக்கிரகத்தினுடைய பாதங்களில் இருந்து கங்கை வந்து வந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. ஸோ அங்கே கங்கை எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு சரித்திரம் இருக்குது. முன்னாடி ஒரு காலத்தில் கங்காதேவி வந்து பிரம்மா கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னுடைய பாவங்களை போக்கிக் கொள்வதற்கு நான் என்ன பண்ணுறது, எல்லாரும் பாவத்தை வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அப்போ தான் வந்து பிரம்மா சொல்கிறாரு, இந்த மாதிரி கிருஷ்ணா நதி தீரத்தில் லக்ஷ்மி நரசிம்மருடைய சன்னதி இருக்குது, நீ அங்கே போய் ஸ்நானம் பண்ணி அவரை சேவிச்சுட்டு என்ன பண்ணு, அங்கே ஒரு பிராமணனுக்கு நீ வந்து நல்ல முத்துக்கள் ரத்தினங்களெல்லாம் நீ தானம் பண்ணு, அதனால் உன் பாவமெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி பிரம்மா சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கங்காவும் அந்த இடத்துக்கு வந்து கிருஷ்ணா நதியில் வந்து ஸ்நானம் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு பிராமணருக்கு வந்து தானம் கொடுக்குறாங்க. தானம் கொடுக்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, நீ வந்து என்ன செய்யக்கூடாது, நான் கொடுத்தேன்னு வந்து நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனாலும் அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, அதை கொஞ்சம் வெளியில் சொல்லிடுறாரு. அதனால் கங்காவுக்கு கோவம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து நீ ஒரு பிரம்மராட்சசனாக போகணும்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பல காலங்கள் அவர் வந்து பிரம்மராட்சசனாக இருந்து அதுக்கப்புறம் அவர் இந்த கிருஷ்ணா நதியிலேயே வந்து ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறமா அவருடைய அந்த சாபமும் நீங்கி அவர் வந்து மோட்சமடைந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம், ஒரு கதை இருக்குது. ஸோ இந்த விதத்தில் இந்த கிருஷ்ணா நதி தீரத்தில் இருக்கக்கூடிய இந்த சேத்திரம் கங்காதேவியும் வந்து வழிபட்டது, கங்காதேவி ஸ்நானம் பண்ணதுனால இந்த கிருஷ்ணா நதி இந்த இடத்துல கங்கையை விட அதிகமான ஒரு மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதுனால இந்த கிருஷ்ணா நதியில் வந்து ஸ்நானம் பண்ணுறதுனால கங்கா நதி ஸ்நானத்தினுடைய ஒரு மகிமையும் பலனும் கூட நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய ஒரு அடையாளமாக தான் கங்கை வந்து அங்கே ஹனுமானுடைய பாதங்கள்லேருந்து இப்பயும் வந்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே 8 முக்கியமான தீர்த்தங்கள் இருக்குது. ஒவ்வொரு தீர்த்தங்கள்லையும் நம்ம வந்து குளிக்க முடியும். அந்த தீர்த்தங்களில் நம்ம வந்து குளித்து அதுக்கான ஒரு பலனை நம்ம வந்து அடையலாம். அங்கே வந்து கோட்டி தீர்த்தம்னு ஒன்று இருக்குது, சங்க தீர்த்தம்னு ஒன்று இருக்குது, மது தீர்த்தம்னு ஒன்று இருக்குது, கங்கை தீர்த்தம்னு ஒன்று இருக்குது, அப்புறம் உத்தங்க தீர்த்தம்னு ஒன்று இருக்குது, சக்கர தீர்த்தம்னு இருக்குது, ருணோ விமோச்சன தீர்த்தம்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா பித்ரு விமோச்சன தீர்த்தம்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு தீர்த்த ஸ்தலங்கள்லையும் அதுக்கான ஒரு சங்கல்பம் பண்ணி நம்ம வந்து ஸ்நானம் பண்ணும்போது அந்த இதுக்கான ஒரு பலனை நம்மளால் வந்து அடைய முடியும். அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து நல்லா உதவி பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஸோ இந்த விதத்தில் பகவான் லக்ஷ்மி நரசிம்மர் பக்தர்களுக்கு எப்போதும் கருணை கொடுப்பதற்கு அவர் வந்து ரொம்ப அனுகூலமாக தயாராக இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து இந்த சரித்திரத்தின் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த லக்ஷ்மி நரசிம்மர் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மங்களத்தை அருளணும்னு சொல்லி அந்த லக்ஷ்மி நரசிம்மருடைய பாதங்களில் நம்ம வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். வாய்ப்பு கிடைக்கும்போது பக்தர்கள் இந்த சூர்பாலி அப்படின்ற இந்த லக்ஷ்மி நரசிம்ம கஷேத்திரத்துக்கு முடிந்தால் அனைத்து பக்தர்களும் போய் தரிசனம் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். ஹரே கிருஷ்ணா.